சாய்ராம். நமஸ்காரம். நாம் 5ஆம் பாவத்தை வைத்து நம்முடைய முன் மனித பிறவியினுடைய கர்மாக்களை என்ன அந்த கர்மாக்கள் நல்லவையா அல்லது தீயவையா என்பதை இந்த மனித பிறவியிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற நன்மை தீமைகள் சுக துக்கங்களை வைத்து கணக்கிட்டு விடலாம் என்று ஆரம்பித்தோம். நேற்றைய தினம் வரை 5ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் வைத்து நிறைய பார்த்துவிட்டோம். நம்முடைய கடன்கள் என்ன, கடமைகள் என்ன என்பதையும் அலசினோம். இந்த தலைப்பிலே நீண்ட பதிவுகளை போட வேண்டி உள்ளது. ஆனால் இன்னும் மற்ற பாவங்களை நாம் ஆராய்ச்சி செய்துவிட்டு பின் ஒவ்வொரு லக்னத்திற்கும் அதனுடைய பாவங்களை வைத்து பின்னால் பார்ப்போம். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம் என்று 12 ராசிகளுக்கும் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்ற கர்மாக்களையும் மிகவும் விரிவாக நாம் பின்னால் வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம். இன்றைய பதிவிலே நாம் 5ஆம் பாவத்தோடு 4ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். எல்லோருக்கும் தெரியும், 7ஆம் பாவம் என்பது களத்திரஸ்தானம் என்று. அப்படியானால் இப்பொழுது நாம் பார்க்க போவது களத்திரம் என்று சொல்லக்கூடிய மனைவியோ அல்லது கணவனோ அல்லது பார்ட்னர்கள் என்று சொல்வார்கள். இன்றைய கட்டத்திலே கணவன் மனைவி என்ற சொல்லானது மிகவும் தவறான சொல்லாக இந்த கால சிறு பிள்ளைகளுக்கு தோன்றுகிறது. ஆகையால் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வது என்னவென்றால் லிவிங் டுகெதர், சேர்ந்து வாழுதல் என்பதையும் இதனுள் நாம் கொண்டு வர வேண்டும். இப்பொழுது ஒருவருடைய ஜாதகத்திலே 5ஆம் பாவமானது கெட்டுப்போய் 7ஆம் பாவத்திலே ராகு, கேது, சனி அல்லது நீச்ச கிரகங்கள் அமர்ந்து அல்லது 7ஆம் பாவத்தை நீச்ச கிரகங்கள் பார்த்து அல்லது 7ஆம் பாவாதிபதி கெட்டுப்போய் இருந்தால், அதனுடன் 5ஆம் பாவமும் கெட்டுப்போயிருந்தால் அல்லது நன்றாக இருந்தால் இந்த மனித பிறவியிலே நமக்கு என்ன பலன்கள் ஏற்படும், நடந்து கொண்டிருக்கும் என்பதை கணித்து நாம் தெரிந்து கொண்டு விடலாம். இதை கணித்து அதற்கு என்ன பரிகாரம் செய்தால் நமக்கு இந்த தீவினையானது விலகும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்திலே, அதாவது கடந்த 15-20 வருடங்களுக்கு உள்ளாக பல பேர், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், 40 வயதாகியுமே திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள். இதை முதலில் பார்த்து விடுவோம். இதன் பின்னால் திருமணமாகி கஷ்டப்படுபவர்கள் அல்லது திருமணமாகி சந்தோஷமாக இருப்பவர்கள் என்பதை அடுத்தடுத்த பதிவுகளிலே பார்க்கலாம். ஆனால் 40 வயதாகியுமே திருமணம் ஆகாமல் இருந்து கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் வீட்டில் நாம் கேட்டோமானால் கடந்த 10-15 வருடங்களாக வரன் பார்த்து கொண்டிருக்கிறோம்,
அமையவில்லை என்ற வார்த்தை தான் வரும். அப்படியானால் இது எதனால் ஏற்பட்டது என்பதை நாம் 5ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் பார்த்து தெரிந்து கொண்டு விடலாம். இப்பொழுது 5ஆம் பாவத்திலே செவ்வாய், சுக்கிரன் 2 கிரகங்களும் கெட்டுப்போயிருந்தால் அவர்களுடைய முன் ஜென்மத்திலே அவர்கள் பெண்களால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், அல்லது பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்து இருப்பார்கள். பெண்களுக்கு தொந்தரவு கொடுப்பது என்றால் திருமணமாகி பிரித்து வைத்திருப்பார்கள், அல்லது ஒரு அப்பாவாக இருந்து மாமனாராக இருந்து அவர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே சுகங்களை அனுபவிக்க விடாமல் பிரித்து வைத்திருப்பார்கள். மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து வைத்திருப்பார்கள், ஆனால் அவர்களை சேர்ந்து வாழ விடாமல் துன்புறுத்தி இருப்பார்கள். அப்படிப்பட்ட முன் மனித பிறவியினுடைய ஆத்மா இந்த பிறவியிலே பிறக்கும் பொழுது அவர்களுக்கு திருமணம் என்ற ஒன்று நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இது முன் மனித பிறவியிலே தம்பதிகளை பிரித்து வைத்ததனால் ஏற்பட்ட தோஷம். இதை எப்படி சரி பண்ணுவது? இது சரி பண்ண வேண்டும் என்றால் இந்த பிறவியிலே இவர்கள் கடவுளுக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது ஒரு முறை. அதாவது பெருமாளுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள், அல்லது இவர்கள் ஏழையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கோ பையன்களுக்கோ இவர்களுடைய செலவிலே திருமணம் செய்து வைக்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு திருமணம் செய்ய வேண்டும். மற்றவற்றை நாளை பார்ப்போம்.